இங்கே பாருங்கடா, இந்த ஜுங்கா நம்பி 10 காசுக்கு பிரயோஜனம் கிடையாது. நம்மளை நல்லா ஏமாத்தினுக்கிறான். முதல்ல அவன் பர்த்டேவை கொண்டாடிடுவோம். அப்புறம் அவனை புகழ்ந்து பாடுறதுக்கு ஒரு புலவரை வர வச்சிருக்கேன். அதில் ஒரு அமௌண்ட் அமைக்கிடுவோம். சரிப்பா, கேப் கிடைக்கும் போது கரெக்டாக பூந்துரு. என்னடா இது? என்ட்ரிண்ணா. இதெல்லாம் ஏன்டா முதல்ல சொல்ல? இருக்கட்டுண்ணா. இவனை எப்படிலாம் சமாளிக்குது? இது கவிஞர் அப்படி இப்படி தான் இருப்பாப்புல. டேய் முன்னாடி வாடா. வேணாண்ணா, மக்களோட மக்களாவே இருந்துக்கிறேண்ணா. ஐயோ, இந்த நாட்டோட நிலைமை பார்த்தியா? இதெல்லாம் பாலிடிக்ஸ் பேசுது. டேய் தர்மகுல் முஞ்சி, முன்னாடி வாடா. ஃபிகர் மாதிரி வருது. சென்டர் ஃபிகர்ண்ணா. கேங்ஸ்டர் கவிஞர் காம்பினேஷன் செட் ஆகலையே. அப்படி இல்லைண்ணா, மியூசிக் டைரக்டர்லாம் ஹீரோவாக பண்ணுறாங்க, ஹீரோலாம் மியூசிக் டைரக்டர் பண்ணுறாங்க இல்லையா, அந்த கேட்டகரிண்ணா. முடியை பார்க்கும்போதே நினச்சேன். சேம் டிவிண்ணா. ஏன் சொல்ல மாட்டேன்? இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன்ல, சொல்லுவேன். இவன் ரொம்ப பெருமையாக மூஞ்சி வச்சிருக்கான், ரொம்ப தன்னடகமாக நடிக்கிறான். இவனுக்கு நம்ம டீமுக்கு செட் ஆகாது. தேங்க்ஸ்ண்ணா. பாரு, திட்டினா கூட தேங்க்ஸ் சொல்கிறான். சத்தியமாக பச்சை துரோகி. உடம்பு பார்த்தால் தெரியுது, ஃபுல்லாக விஷயம் இருக்குது. பாரு, சட்டில் வேற பாம்பு இருக்கு. எப்பா, அவன் பர்சனல்லாம் நமக்கு இருக்குப்பா. ஆனால் அவங்ககிட்ட கவிதை, நல்ல கவிதை இருக்குப்பா. அது சொல்ல வைக்கிறேன் பாரு. டேய் ஓனா மூஞ்சி, கவிதை சொல்கிறா. இட்ஸ் த டைம் டு ராக். வடக்கே கங்கா, கிழக்கே வங்கா, நடுவில் வரான் பார், அவன் தான் ஜுங்கா. ஆத்தர் தினேஷ். ஒரு வாரம் ப்ராக்டிஸ் பண்ணாம்பா. சூப்பர், நைஸ். இதாச்சும் ஃப்ளக்ஸ். இது கவிதை. ஆமாண்ணா. இது எழுதிட்டு கீழே போயிட்டு தினேஷ்னு வேற போட்டுப்பேன். செம்மையா இருக்குண்ணா, ட்ரெண்டா இருக்குண்ணா. போட்டுக்கிறேண்ணா, செம்ம ட்ரெண்ட். வீட்டு வாசல் மாட்டிச்சு. டேய், நம்ம கூட இருந்தா குவைட்டா இருக்கணும், பொயிட்டாலாம் இருக்கக்கூடாது. நான் உனக்கு சொல்றேன் கேட்டுக்கோ. ஒரு கேங்ஸ்டருக்கு முக்கியம் வெக்கம், மானம், சூடு, சொர்ணம். இது எதுவும் கிடையாது. அவனுக்கு வெளிப்படு. போயிட்டே வா அண்ணா. ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்க மிஸ் பண்றேனா? போயிட்டே கிளாஸ்னா ஒரு நாள் நான் ஜெயிச்சு காட்டுவேனா? ஐ லவ் யூ டா. போயிட்டோட வரிகள் ஒன்று சும்மா வராது. எப்பா, நல்ல கவிஞனை கேவலப்படுத்தி அமிச்சியாப்பா நீ. நான் ஒன்றா ஒரு கவிதை. நீ அடிக்கடி ஒரு தேட்டர் முன்னாடி செல்ஃபி எடுப்பல்ல, அந்த தேட்டர் இடிக்கிறாங்கண்ணா. நீ வா. தம்பி, நீ 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 ரங்காவோட புள்ள. ஆமா, லிங்காவோட பேரன். யோ, ரங்காவோட புள்ள லிங்காவோட பேரன் தானே? ஆமா, அப்பா தாத்தா கரெக்டா. அவனுக்கு ரெண்டு பேரும் விக்கச்சமா இருப்பாங்க. அதை ஈஸியா கண்டுபிடிச்ச நீ. நெக்ஸ்ட், உங்க அப்பாவும் தாத்தாவும் எத்தனை பேருக்கு நல்ல காரியம் பண்ணிருக்காங்க தெரியுமா? நிறைய பேருக்கு வாரி வாரி கொடுத்துருக்காங்க. ஏன், எனக்கு வீடு கொடுத்ததே உங்க அப்பா தான். இந்த செயின் கூட அப்பா கொடுத்ததுதான். இந்த ஞாபகார்த்தமா வச்சிருக்கேன். 8 பவுன் அந்த காலத்திலேயே. உன்ன மாதிரி ஆளுங்களை இப்படி பண்ணி தான் என்ன நடுத்தல் நிப்பாட்டானுங்க. இல்ல, தர்மம் தலகாக்கு. அதான் தர்மம் தலகாக்கு. அடுத்த வாரிக்கு தான் வச்சுக்க. நல்லா வாங்கி வேண்டாம். ஏதோ பெரிய மனுஷன் பாக்குறேன். ஆமா ஆமா, நான் தேட்டர் வாங்குறதுக்கு பணம் சேர்த்துட்டு இருக்கேன். இடிக்கிறாங்க கேள்விப்பட்டேன். அதை அடிச்சு பிடிச்சி ஓடி வந்தேன். இதுக்கு வெயிட் பண்ண முடியாது. அந்த ஆள் பார்க்கணும். அது என்ன பண்ணோம்? செட்டியார அப்பாயின்மெண்ட் இல்லாமல் பார்க்க முடியாது. ஆனா ஒண்ணு, ஒரு கொரியன் கம்பெனியும் செட்டியாரும் சேர்ந்து தான் இங்க காம்ப்ளெக்ஸ் கட்டுறாங்க. நீங்க என்ன பண்றீங்க, அந்த கொரியன் கம்பெனி விசிட்டிங் கார்டு என்கிட்ட இருக்கு. இதை எடுத்துட்டு போனா செட்டியாரை பார்க்கலாம். அது வரைக்கும் தேட்டர் அடிக்க பாத்துக்கண்ணா. அதெல்லாம் அடிக்க மாட்டாங்க. நான் இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு லெட்டர் போட்டு ஒரு 2 மாசம் தள்ளி போடுறேன். அதுக்குள்ள செட்டியார்ட்ட தியேட்டர் வாங்கிடு. ஆனா என்ன தொந்தரவு பண்ணக்கூடாது. போயிட்டு வா. சரி சரி. இரு ஒரு நிமிஷம். இப்படியா போறது? புது ட்ரெஸ் வாங்கி அதை போட்டுட்டு டீசெண்டா பாத்துக்கலாம். இவனை கூட்டு போகாத, உள்ள விட மாட்டாங்க. நல்ல வேலை, செயினோட போச்சு. அவள் அப்பா எனக்கு கொடுத்த வீடு ஞாபகத்துக்கு வரல. முருகா.
எவ்வளோ பெரிய ஆளாலும் இவ்வளோ பெரிய ஆளாடா கட்டுவான். Take care of yourself. குட் மார்னிங் செட்டியார், how are you? நான் கூட செட்டியாரோட பழைய படத்துல காட்டுற மாதிரி தொந்தி தொப்புமா நாமத்தை போட்டு கருப்பாப்பீங்கன்னு பார்த்தேன். இங்கே வந்து பார்த்தா ஃபாரின் செட்டியார் மாதிரி பக்காவா இருக்கீங்க. யார் அவன்? தியேட்டர் விஷயமா கொரியன் கம்பெனிலேருந்து பேச வந்திருக்காங்க. டாக்குமெண்ட்ஸ் வாங்க. சின்ன வயசுல சார் ஆ டாக்குமெண்ட்ஸ் ப்ளீஸ். பார்த்தலாமா எப்படியே படிச்சு கட்டுவா. பகலே சரகு ஒப்பந்த பத்திரம். சென்னை போட் கிளப் கதவையன் 10 முதல் பிரதான சாலையில் வசிக்கும் செட்டியார் குரூப்ஸ் நிறுவனத்தை அதிபராகிய நான், சென்னை ராயபுரம் கதவையன் 9 ஃபக்கீர் சாஹிப் தெருவில் வசிக்கும் லேட் ரிங்காவின் பேரனும் லேட் ரங்காவின் மகனும் ஆகிய ஜுங்கா அவர்களுக்கு சுய நினைவுடன் எழுதிக்குள்ள ஒப்பந்த பத்திரம் என்னவென்றால் 8 கிரவுண்ட் பரப்பளவு உள்ள, அதாவது 19,110 சதுரடி அளவில் உள்ள சினிமா பாரடைஸ் திரையரங்க கட்டிடத்தையும் அதை சார்ந்துள்ள கேண்டீன் மற்றும் வாகனத்தை விட தெற்கில் அமைந்துள்ள காலிமனை மொத்த இடத்தையும் இனி ஜுங்காவும் அவரது வாரிசுதாரர்களும் ஏகபோக உரிமையுடன் அனுபவித்துக் கொள்ளலாம் என உறுதியளித்து விற்பனை செய்கிறேன். அதற்காக 1 கோடி ரூபாய் முன்பணமாகவும் மீதி தொகை 1 வருட காலத்துக்குள்ளோ அல்லது ஜுங்காவிற்கு வரும் அசைன்மெண்ட் அமைவதை பொறுத்து பொறுமை காத்து தவணை முறையில் பெற்றுக்கொள்ள சம்மதித்து ஒப்புதல் தருகிறேன். தாங்கள் எந்த ரசிகன அரசியல் ராவடியும் செய்யாது இருந்தால் நாங்கள் எந்த அப்சரும் ராவடியும் செய்ய மாட்டோம். இந்தாங்க செட்டியார், இந்த மாதிரி போடுறதுல கையெழுத்து போடுங்க. டீலை முடிப்போம். நன்றி, வணக்கம். என்ன கண்ணு சொல்றீங்க? டேய் செட்டியா நம்மள போல இருக்கு. காசு மேல வை. ஓகேவா? காசுல விட்டு கட்டா இருப்ப செட்டியா. எத்து காட்டு. தோ பாருங்க சார். முழுசா 1 கோடி ரூபாய் பாருங்க. இதுக்கு மிஷின் வச்சிருப்பீங்களா என்றதுக்கு அதுல உள்ள விட்டு எண்ணிக்கோங்க. காயின் இருக்கும், மிஷின் பத்திரம். பணம்லாம் தேவையில்ல, நீயே வச்சுக்க. உன் தியேட்டர் ரெனோவேஷனுக்கு என் கிஃப்டா இருக்கட்டும். பெஸ்ட். டேய் செட்டியா மனசு வந்து உள்ள வை. ஜிப்போடு மூடு மூடு மூடு. என் கால் வை வை. இப்போ இவங்க அப்பனை என் தாத்தாவை ஏமாத்தி தியேட்டர் எழுதி வாங்கிட்டோமே. இப்போ இந்த புள்ள சூது இல்லாம வந்திருக்கு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னு யோசிச்சு அந்த 1 கோடி ரூபாய் திருப்பி கொடுத்த பாரு. செட்டியா, நான் ஒரு மேட்டர் சொல்றேன், எழுதி வச்சுக்கோ. இது வரைக்கும் நான் யாருக்குமே சொன்னதில்ல. என் லைஃப்ல நான் பார்த்ததுல பெஸ்ட் கேரக்டர் நீ. Sit down, man. Sit down. It's okay. எப்படி நம்ம இங்கிலீஷ்? சூப்பர். Done. Shall I tell you something about corporate culture? சொல்றது புரியுதான்னு கேட்டேன். The only difference between the rich and the poor is how they successfully use their time. டைம் சொன்னது ஞாபகத்துக்கு வருது. நல்ல நேரம் முடிவில் சைன் பண்ணி வச்சுக்கோங்களேன். டக்குன்னு ஒரு செல்ஃபி எடுத்துட்டு சாப்பிட்டு கிளம்பிட்டே இருக்கலாம். வெஜ்ஜா இருந்தாலும் பரவாயில்ல. உட்காருங்க. சரி, உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இந்த ஷர்ட் எங்க வாங்குனீங்க? பிடிச்சிருக்கா? நான் நினைச்சேன், நான் புது சட்டை போட்டுன்னு வரும்போது நீ கேட்பேன்னு நினைச்சேன். எவ்வளோன்னு சொல்ல? சும்மா சொல்லு. இந்த மெட்டீரியல் பார்த்து சொல்லு. No, sir. Please understand. மெட்டீரியல் சொல்றது தெரியும். Please. சரி விடு, சும்மா சொல்லுங்க. ஒரு 3,000-4,000 rupees. குஞ்சியா 4 ரூபா குமார் சேஸ். உனக்கு பண்டிகை ட்ரெஸ் வச்சுக்கோ. நம்ம ஏரியா பக்கம் வந்து டேர்னில் நின்று கால் பண்ணேன். உன் காரில் உள்ள போகாது. எவ்வளோ வளர்த்துக்கலாம். குட். என்ன? நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன். எனக்கு கதை இங்க பார்த்தியா? சொல்லு. நீ இப்போ சொன்னிய ஒரு கடை, a shop something like that. ஒரு பையன் அந்த கடைக்கு போய் சேல்ஸ்மேன் கிட்ட இந்த ஷர்ட் எடு அந்த ஷர்ட் எடுன்னு சொல்லியிருக்கான். he was totally confused. அந்த கடைக்காரன் அவன்கிட்ட கேட்டதுக்கு 20 வருஷம் முன்னாடி அவன் அப்பா கூட வந்து ஒரு ஃப்ளாரசன்ட் கிரீன் ஃப்ளாரசன்ட் சார் கிளி பச்சை கிளிப்பச்சை ஷர்ட் 100 ரூபாய் கொடுத்து வாங்க ட்ரை பண்ணியிருக்கான். அன்னைக்கு அவனால அது வாங்க முடியலன்னு இன்னைக்கு அதே 100 ரூபாய் கொண்டு வந்து அந்த ஷர்ட் வாங்க வந்திருக்கான். யார் சார் அவன்? சரியா லூஸ் ரூபாய்க்காரன் போல இருக்க. அவன்லாம் கூட்டு கடை பக்கம் வந்தான் சார். அப்புறம் அந்த கடை உணவு மண்டை சூடு பிடிச்சோம், பிரச்சனை ஆயிடும். ஒரு ஊர்ல ஒரு குளம் இருந்ததா, அங்க ஒரு பையன் டம்ளர் வச்சு தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இருந்தானா. அவன்கிட்ட கேட்டதுக்கு 30 வருஷம் முன்னாடி என் தாத்தா இந்த குளத்துல ஒரு குழாங்கல்ல போட்டாரு, அதுக்கு டம்ளர்ல தண்ணி ஃபுல்லா குடிச்சு குளத்தை காலி பண்ணி அந்த கல்லை எடுக்க போறேன் நான். இன்னைக்கு காலைல கூட ஒரு தெருனா ஏதோ மிதிச்சு கதவை திறந்துருக்குன்னு உள்ள வந்துடுச்சு. செட்டியார், நான் அளவுலாம் போனா எங்கேருந்துடா வரீங்க நீங்களா? என்ன முறைகிற ரவுடி டான்னு மிரட்ட வரியா?
உன் அப்பன் தாத்தா எல்லாரையும் பார்த்த வேண்டானா? எங்க அப்பனும் தாத்தனும் ஒன்னு பார்த்ததுனால தான் நான் இன்னைக்கு ஒரு 7 டானா ஒன்னு வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏழை, the most misused word in the dictionary. இந்த நாட்டோட சாபக்கேடே ஏழைங்க தான். எந்த டெவலப்மெண்டல் ஒர்க் பண்ண முடியாது. ஒரு ஏர்போர்ட் கட்டணும்னா ஏழைங்களை பாதிக்கும், ஒரு பைப் லைன் போடணும்னா ஏழைங்களை பாதிக்கும், ஒரு ஹைட்ரோ கார்பன் ப்ராஜெக்ட் பண்ணணும்னா ஏழைங்களை பாதிக்கும். என்னடா அது? இந்தியா ஒரு வல்லரசு நாடு ஆகணும்னா ஒரு சிம்பிள் வழி இருக்கு. ஊர்ல இருக்கிற ஏழைங்களை எல்லாம் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து கொளுத்திட்டு வந்துட்டான் காசு எடுத்துட்டு. மூஞ்சி பார்த்தாலே தெரியல 1 கோடி ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன்னு. அதே மூஞ்சில 1 கோடி ரூபாய் நான் எப்படி சம்பாதிச்சேன்னு தெரியல. Throw him out. பட்ட பகலே குடிரே ராஸ்கல். ஏய் ஆளு சரிடா. நீ ரோடியா நான் ரோடியா? ஐயோ பூசடி கிஸ்டா செத்தான். என்ன சொன்ன? ஏழைங்கன்னா உனக்கு அவ்வளவு இறக்காரங்க போச்சா? கொளுத்திருவேன்ற அந்த ஏழைங்க யூஸ் பண்ற வேற உங்க கம்பெனில 1 ரூபாய்க்கு ஷாம்பு, 2 ரூபாய்க்கு பப்படி, 5 ரூபாய்க்கு நூடுல்ஸ், 10 ரூபாய்க்கு டாப் போடுறீங்க. ஏன் 1 ரூபாய்க்கு டாப் போட வேண்டியதானே? பணக்காரங்க ஒண்ணு சொல்லிட்டு இருப்பீங்க. 10 ரூபாய்க்கு டாப் போட 3 ரூபாய் போடுறீங்க. ஏமா போட்டு காசு வழி எழுதுறா. ஏன்னா நம்ம பணம் சொத்தோட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பொறுப்பா பேசினா உன் பணக்கார பொறுப்பா காட்டுறா. இந்த குக்கர்ல வச்சிருவேன். என்ன கதை? ஒருத்த பச்சை சட்டை தேடி போறான் 100 ரூபாய்க்கு. ஏய் அவனுக்கு அவங்க அப்பா மேல இருக்க லவ்வுக்கு அதே பச்சை சட்டை கிடைக்கடா. இன்னொருத்த கூட தேடி சொன்னல, அவன் டம்ளர் இல்ல ஸ்பூன்ல மொண்டு குச்சி அவன் ஆடு ரோட்ல ஃபுல்லா போட்டு காலி பண்ணி அந்த குழந்தை காலி போடா. கடைசியா வந்து சொன்னீங்க தெருவுல ஒண்ணு ஏதோ ஒருத்த மிதிச்சு தொடர்ந்து வீட்டுல வந்துருச்சுன்னு. நாய் அந்த நாயோட காலை பிடிச்சி கெஞ்சி விடா. எழுதி குத்தானே எழுதி வைக்கிறோம். நீ துணியாக்கு எழுதி கொடுக்கடா. எழுத பாக்க பத்த தட்டியா எத்தாச்சு பா. பண வட்டியா எடுத்துறப்பா. நான் இன்னொரு மாதிரி சொல்றேன். இது என் லைஃப்ல நான் யார்கிட்டயும் சொன்னதுல. என் லைஃப்ல நான் பார்த்ததுல ஒஸ்ட் கேரக்டர் நீ. சாரி. ஏய் நம்ம எது யூஸ் பண்ணல. Useless fellow. என்னடா ஆச்சு? சட்டெல்லாம் கிஞ்சிருக்கு. என்னடா பிரச்சனை? விடுப்பா நான் வண்டி விட்டுறேன். ஏய் தியேட்டர் மேனேஜர் ஃபோன் போடுறான். இந்த காலத்தில் யார் மிஸ்டு கால் கொடுக்குறாங்க? நாமளும் மிஸ்டு காலே கொடுப்போம். ஹலோ, ஏன் தம்பி மிஸ்டு கால் கொடுக்குறீங்க? ஆமா செட்டியார் பொண்ணு இருக்குல்ல? ஆமாம் தம்பி, யார் நீன்னு ஒரு பொண்ணு இருக்கு. ஒரே பொண்ணு தானே? ஆமா. இது எதுக்கு? தியேட்டரை கேட்டு போய் முறையா பேசணும், நல்லா நுறையா பேச அனுப்பிட்டோம்ல. இனிமே நம்ம ஸ்டைல பண்ணா ஒர்க் அவுட் ஆகும். அவன் பொண்ணை தூக்குறோம். ஐயோ, இது செட்டியார் பொண்ண வேண்டாம் தம்பி. கடவுள் சத்தியமா என்னால ஹெல்ப் பண்ண முடியாது. இந்த ஐடியாவை நீ மறந்துடு. ஆமா. அப்ப நீ எங்க அப்பா இருந்து இனாம ஒரு வீடு வாங்கினே, அந்த வீட்டை மறந்துடுன. இது ஹலோ தம்பி, நீ யார்கிட்டையும் சொல்லிடாத. அந்த பொண்ணு பாரிஸ்ல படிக்குது. விடுறா வண்டியா பாரிஸ்க்கு. ஹலோ, பாரிஸ் வந்துட்டேன். அதுக்குள்ளேயேவா? எப்படிப்பா? அது சென்ட்ரல்ல வந்த டிராஃபிக்ல மாட்டி நிறைய டீசல் செலவு சொல்லிட்டு சந்த பூந்து வந்துட்டேன். சொல்லு எங்க இருக்கா? வீடு போயிரும். ஏய் சீக்கிரம் சொல்ல டைம் இல்ல. உடனே அந்த பொண்ணு தூக்கி நம்ம யார் தம்பு செடி சீட்டா, லிங்க் செடி சீட்டா, போஸ் சீட்டா, ஆர்மேனியன் சீட்டா, பொண்ணு எங்க இருக்கு? சீக்கிரம் சொல்லு. அந்த பாரிஸ் இல்லப்பா. என்னது? இந்த பாரிஸ் இல்லையா? பின்ன எந்த பாரிஸ்? ஏய் இதான்டா பாரிஸ். நம்மள மோசமா பாக்குறானுங்கடா. பாறா. PARR இருக்கு.
பிரான்ஸ்ல இருக்கிற பாரிஸ். பாரிஸ் பிரான்ஸ்ல இருக்கா? இது வந்து வெளிநாடு. என்னையா சொல்ற? யூரோப்ல இருக்கிற பாரிஸ். யூரோப்ல இருக்க பாரிஸா? அதுக்கு ஃளைட்ல போணும். ஃளைட்ல போற பாரிஸா? வாவ், பியூட்டிஃபுல், மார்வலஸ், வண்டர்ஃபுல், அருமை அருமை. அட ஜோதி தெரியுது, மெழுகுவத்திலே லைட்டிங்க. டேய், இதுக்கு போய் 15,000 கொடுத்து யோசிச்சாடா? 15,000 ஒருத்தடா இது? அடி எதுடா ஒருத்து? இதே நம்ம ஊர் பாரிஸா இருந்தா பிராட்வேல 200 ரூம் போட்டு தெரியுமா? குப்பரை படுத்துக்குற எதுக்கு மேல டிசைன் பண்ணாங்க? தண்ட கருமாத்திர மாதிரி ஒரு வேலை. 2 பேர் தங்க ரூமுக்கு எதுக்கு தியேட்டர்ல இருக்க மாதிரி இவ்வளவு பெரிய கதவு செஞ்சு வச்சாங்க? இதை யோசிச்சா நீ? டேய், எங்க அப்பா நான் கார்பெண்டர், போடா. ஏய், எங்க போற? இங்கே கடை பசிக்கிறா, போய் சாப்பிட்டாருண்டா. உன்னை கூட்டு வந்தது நானு. என்ன கேளு, உனக்கு என்ன தரணும், எப்ப தரணும், எதை தரணும் எனக்கு தெரியும்டா. நான் கொடுப்பேன். திறந்து பாடுறா பாடுறா. நமக்கு தெரியாம என்ன வாங்கினா? கட்டணும் அந்த புலிசோரும் ஃப்ளைட்லேயே வித்துட்டான். டேய், ஃப்ளைட் ஹைஜாக் பண்ணிக்கிற டானை பாத்துக்கிறேன்டா. ஃப்ளைட்டுக்குள்ள இருக்கிறதுல ஹைஜாக் பண்ணிக்கிற டான் இப்பதான் பாக்குறேன். நமக்கு தான் இந்த சாப்பாடு போற வரைக்கும் தான் சாப்பிடணும். பார்த்து சாப்பிடுனா சாப்பிடு. டேய், வர வேலை தானே நான் கொடுத்துருந்த. இது வெறும் பண்ணுடா. ஹலோ, என்னம்மா இங்க வந்துட்டேன், ரூம்லாம் போட்டேன். என்ன காரியம் நான் பண்ணி வச்சுக்கிறேன்? என்னம்மா என்னாச்சு? ஓ, நான் அந்த ட்ரெஸ் வாங்கின பில்ல உனக்கு மெசேஜ் வந்துச்சா? ஒரு 25,000 செலவாயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கு. என்ன பண்றது? எப்பா, காசு போட்டா தானே காசு எடுக்க முடியும். நான் சொன்ன அம்மாட்ட சொல்லு. ஏதாவது போட்டா தானே எடுக்க முடியும். டேய் எருமை, நீ துணிக்கு செலவு பண்ணது 25,000 இல்லடா, 22,25,000. என்னம்மா சொல்ற? அந்த ஊர் காசுக்கு செலவு பண்ணிக்கிறடா. மொத்த காசையும் இன்ட்டு 78ஆல பெருக்கிட்டானுங்கடா பொறுக்கி பசங்க. என்னம்மா சொல்ற? ட்ரெஸ் என்னத்துக்குடா 10 லட்சத்துக்கு எடுத்துக்கிற? ட்ரெஸ் 12 லட்சமா? மொத்த 8 ட்ரெஸ் 1.5 லட்சத்துக்கு வந்துக்குதேன்னு பார்த்தா, அடுத்து எடுத்தது அடுக்கா 3 செட்டு 10 லட்சத்துக்கு வந்துக்குது. லைன் ஏர் கோட், பியூட்டிஃபுல். 10 லட்சமா? துணி எடுத்து மொத்த குடும்பத்தையும் தொச்சது இல்லாம ரூம் என்னத்துக்குடா 10 லட்சம் ரூபாய்க்கு போட்டுக்கிற? அந்த காசுக்கு ஊடே கட்டிருக்கலாமே. கட்சியில ரங்காவும் லிங்காவும் பண்ண அதே நாச வேலை தானடா நீயும் அங்க போய் பண்ணிட்டு இருக்கடா ஜுகா. இதுக்கு தான்டா வெளிநாட்டுலாம் வேணாம், நமக்கு செட் ஆகாதுன்னு தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேனேடா. கேட்டியடா? ஊருக்கு கிளம்பி வாடா, கடைக்கு வேலை செஞ்சு பழிச்சுக்கலாம்டா, பிகிலூதி சமாளிச்சுக்கலாம்டா. தங்க சாமி ஜுங்கா. நீ போன வைமா, நீ போன வை. இனிமே ஒரு 5 பைசா உப்பட செலவு பண்ண மாட்டேமா. நீ போன வை. ஏன் எமோஷனல் ஆகுறான்? குடும்பத்தை காப்பாத்துறா, தெருவுக்கு கொண்டாந்துறாதுரா குடும்பத்தை. நீ வை போடா. டேய், எவ்வளோ கொண்டுடா, எவ்வளோ கொண்டுடா, எவ்வளோ? Just bottom 4,000, in bottom 4,000, line air 5,000. Okay? லைனாரா? அப்படிடா. சிங்கமுடிடா. மொத்தம் எவ்வளோடா? மொத்தம் just 13,000 ரா. அது இந்த ஊர் காசுடா. நம்ம ஊர் காசு எவ்வளவு தெரியுமா? How much? 10,000 கோட்டா. 10,000 கோட்டா. ஏய், 10,000 கோட்டா. ஐயோ 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 ஐயோ. இவ்வளவு சரதி ஏமாந்துட்டே. ஐயோ. ஏய் ஏய், 10,000 கோட்டா. அது கோல்ட் கப்பல். வச்சினா ஃபுல் அமௌண்ட் பிடிக்கறாங்கடா. அப்புறம் அதுக்கு என்ன அடிக்க கூடாது. அப்ப தொல்ல வேடா. ஒரு தொல்ல. பெட்டி. ஐயோ ஐயோ சரி பொண்ணு பாகவேலு. அவங்க காசுலாம் போச்சு. காசு பாருங்க. எவ்வளவு காசு போச்சு? எவ்வளவு காசு? நம்ம ஊர்ல சம்பாதிச்சு வெள்ளக்காரட்டு ஊட்டியோட சுகோ. மயக்க மருந்து என்ன எடுத்துக்கலாமா? நான் லாஜிக்கா தானப்பா கேட்டேன். பைக் வச்சா 3 மணி நேரம் தான். நான் வச்சா 3 நாளே தெரிவிக்க மாட்டான். அடிக்கிற பொண்ணத்துக்கு பொட்டில போடுறோம். வா தேட்டர் இன்னைக்கு சாயந்தரமா வாங்குறோம். எப்பா ஒரு பொண்ணை கிட்னாப் பண்ண போறட்டான அழுதுன்னு போனா நல்லாவா இருக்குது? நில்லுப்பா. அது காசு போன கஷ்டத்துல தானா வருது. அந்த பொண்ணு அடிச்சு வாய வச்சு சாவச்சு. ஐயோ
இவ்வளவு கோவமா நான் உன்னை பார்த்ததே இல்லப்பா. இந்த கோவத்துல போய் அந்த பொண்ணை மாட்டு பண்ணா உன்னை உள்ள தூக்கி போட்டுறானுப்பா. அப்புறம் என்னை தூக்கி உள்ள போட்டுறானுப்பா. அப்புறம் உன்னை காப்பாத்துறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்கப்பா. ப்ளீஸ்ப்பா நான் சொல்றது கேளுப்பா. ஜுங்கா ஜுங்கா வர்ற ஆத்திரத்துக்கு அந்த பொண்ணு பொண்ணுப்பா பொல்லாதுப்பா. நான் சொல்றது கேளுப்பா. அதே ரூம்ல உட்காந்து நல்லா சாப்பிட்டு யோசிப்பேன்பா. ஜுங்கா மூட மாத்த போட்டுட்டா நம்மள கோவப்பட கூடாதுப்பா. சொல்றது கேளுப்பா. ஜுங்கா ஜுங்கா தட்டுற கதவை நீ தட்டுற, அவ திறக்கிற, அவளை நான் தட்ட தூக்கி பெட்டில் போட்டு கிளம்பி போயிட்டே இருக்கும். தட்டுற கதவை தட்டுறா தட்டுறா தட்டி கேட்போண்டா தட்டுறா. என்னப்பா ரூம் சர்வீஸா? சரி விடு, நீ தட்டு. ஜுங்கா 4 பேர் வந்திருக்கானுங்கப்பா. 4 பேர் தானே? பார்த்துக்கலாம், நீ தட்டு. ஐயோ 8 பேர் வந்திருக்கானுங்கப்பா. 1 2 3 4 5 6 7 8. எத்தனை பேர் வந்து நான் பார்த்துக்கிறேன். நீ தட்டுறா. தட்டுனா 16 ஆயிடும்பா. இவனுங்கிட்ட சாரி கேட்டு ஓடிடலாமா? வெள்ளக்காரனும் விட்டுருவோமா? அவங்க அப்பனுக்கு அப்பன் நான் காட்டுறேன். தட்டுறா. சரி